மத்தி மீன் இப்போ எடுத்துடலாம். சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. மத்தி மீன் சூப்பராக ஃப்ரை பண்ணிருக்கோம். நல்லா க்ளீனாக வெந்திருக்கு. எடுத்துடலாம். சரி, அடுத்தது உளுவ மீன். போடலாம். உள்ளே இல்லாத மீன் சூப்பராக அருமையாக இருக்கும். சூப்பராக போட்டு வச்சிடலாம். மீன் எடுத்துடலாம். சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. நல்லா க்ளீனாக வேக வச்சுக்கணும். பொறுமையாக முருங்கை எடுத்துடலாம். எல்லாமே கொஞ்சம் சும்மா சும்மா எடுத்துடலாம். இன்னும் சூடாகும். சூப்பராக இருந்துச்சு இல்லையா உளுவ மீன். உள்ளே சாப்பிட்றது எவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். உளுவ மீன் சூப்பர் டேஸ்ட்டில் உள்ளே இல்லாத மீன் அருமையாக இருக்கும் சாப்பிட்றது. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். மசாலா அருமையாக போட்டிருக்கோம். ஓகேங்களா? உப்பு காரம் எல்லாமே வந்து கட்டான முறையில் போட்டு செஞ்சுருக்கோம். அருமையான டேஸ்ட்டில். இன்னும் கொஞ்சம் போட்டுடலாம். இதுதாங்க லாஸ்ட்டு. இதான் லாஸ்ட்டுங்க. இந்த உளுவ மீன், அதுக்கு முன்னாடி போது மத்தி மீன். இதுக்கு என்னென்ன மசாலாலாம் கலந்து தெரிஞ்சுன்னு வந்தால் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் வந்து என்னென்ன மசாலா கலந்துருக்கேன் அப்படின்றது அதில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அது மசாலா கலந்த அன்றைக்கி பாதி மீன் போட்டோம். மறுநாள் இந்த பாதி மீன் போட்டிருக்கோம். அது என்ன மசாலா போட்டிருக்கோம், உப்பு மசாலா எல்லாமே எவ்வளோ போட்டிருக்கின்றது கரெக்டாக விளையாடே சொல்லி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அன்றைக்கி வந்து கலக்கின மசாலா தான் இது மறுநாள் போட்டிருக்கோம். ஓகேங்களா? மீன் மட்டும் சூப்பர் டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. குழந்தைங்க தெரிஞ்ச எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டேஸ்ட் அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறோம். லாஸ்ட் எடுத்துகிட்டு போகிறோம். மத்தி மீன் ஃப்ரெஷ் டேஸ்ட்டு வேறு சும்மா அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. அப்படி கேக் போல் அப்படி மணல் சூப்பராக இருக்கும். அருமையாக இருக்குது மீன். அப்படியே சாப்பிட வேண்டியது தான். ஓகேங்களா? லாஸ்ட்டு எடுத்துடலாம். இது செய்கிறதுக்கு முன்னாடி மீன் எப்படி இருந்தது, மத்தி மீன் எப்படி இருந்தது, எங்கே வாங்கிட்டு வந்தோம், எல்லாமே வந்து ஏகினே வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்து தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. டேஸ்ட் மட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அருமையாக டேஸ்ட் இருக்கும். முழு மீன் சொல்லுவாங்க. நீட்டாக சென்ட்ரு முழு ஒன்று தான், ஆனால் டேஸ்ட் அருமையாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோம். டேஸ்ட்டு ஓவர் டேஸ்ட்டு. ஓகேங்களா? மத்தி மீன் அவ்வளோதாங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிடுவோம். எடுத்தாச்சு. அப்படியே சூடாக சூப்பராக சாப்பிடலாம். இவ்வளோதாங்க மத்தி மீன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பரான ஒரு உளுவ மீன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி. ஓகேங்களா?
இதேபோல் நீங்களும் மசாலா கலங்க செய்யுங்க, சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக சாப்பிடுங்க. ஓகேங்களா? மசாலா எப்படி கலந்து தெரிஞ்சிங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோவில் வந்து என்னென்ன போட்டிருக்கின்றதை சொல்லியிருக்கேன், பார்த்து வச்சுங்க. ஓகே காய்ஸ், நீங்கள் பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சமையல் வணக்கம். சாப்பிட்டல மீன் டேஸ்ட் மட்டும் சூப்பர் டேஸ்ட்டுங்க, அருமையாக வெந்திருக்கு. நீங்கள் மொறு வேணும் செய்யலாம், இல்லை வெந்ததுக்கப்புறம் எடுத்து செய்யலாம். நீங்கள் லேட்டாக எடுத்திங்கன்னா மொறு வந்துடும், இல்லைனா மாமலாக வெந்திருக்கும். இவ்வளோ தான், டேஸ்ட் வந்து வேறு லெவல். ஓகே காய்ஸ்.